தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். செய்தியை நன்றாக கவனியுங்கள். வேத புத்தகத்தையும் ஒரு பென் ஒரு நோட்புக்கை எடுத்து கொண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் குறித்து கொண்டால் இது மிக மிக உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் நெருக்கடியான மிகவும் சிக்கலான வழியிலே சென்று கொண்டிருந்தால் அதற்கு பதில் பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த வாழ்க்கையிலிருந்து எவ்வாறாக அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து வருவதை குறித்து போதித்து கொண்டிருக்கிறேன். அதாவது நமக்கு முன்பாக ஆண்டவர் 2 காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று பாசிட்டிவ், இரண்டாவது நெகட்டிவ். அதாவது ஒன்று நேர்மறை, இரண்டாவது எதிர்மறை. இதிலே நாம் தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவ சித்தத்தின்படியாக கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நேர்மையான காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே இலகுவாக வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். புரியுங்களா? அந்த கடந்த தொடருடைய போதனையாக இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாசிட்டிவ் லைஃப் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அந்த பாசிட்டிவ் அந்த தாட்ஸ், அதாவது எண்ணங்கள், நேர்மையான எண்ணங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய கிருபையின் மூலமாக நமக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக அனாயிண்டிங், அபிஷேகத்தின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், பாசிட்டிவ் தாட்ஸை, அதாவது நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு ஒரு உன்னத பலத்தினாலே நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கேற்ற பலனையும் கிருபையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் தான் சகரியா 4வது அதிகாரம் வசனம் 6 பார்க்கின்ற பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பலத்திலே நாம் தோற்று போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பலத்திலே நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, நம்முடைய முயற்சியிலே நாம் நம்முடைய நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அது நாம் தோற்று போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு தான் நெகட்டிவ் என்று சொல்லுகிறோம், அதாவது எதிர்மறையான ஒரு காரியம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அதனாலே நாம் ஸ்பிரிட் ஆஃப் காட், அதாவது தேவன் மேலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உன்னத பலனை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தேற்றரவாளனாக இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நன்றாக ஜெபித்து அந்நிய பாஷையை பேசிவிட்டு நீங்க செல்கின்ற பொழுது அங்கே உங்களுக்குள் இருந்து அக்கினியாய் ஜொலிக்கிற அந்த ஆவியானவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை, பேச வேண்டிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பார்க்கக்கூடிய அதிகாரி கண்களிலே உங்களுக்கு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், நீங்க தேவ பிரசன்னத்தோடு கூட செல்வதினாலே தேவ பிரசன்னம் உங்களை அற்புதமாய் வழிநடத்தும். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜனங்களை உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியும்படியாய் அந்த தேவ பிரசன்னம் அவர்களை என்ன செய்யும், உங்கள் பக்கமாக திருப்பும். அவருடைய இருதயங்களை உங்களுக்கு பக்கமாக திருப்பும். அவருடைய கண்களிலே கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சகரியா 4வது அதிகாரம் வசனம் 5, 6 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாகத்தான் செருபாபேலை தேற்றினார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற எல்லாம் நீ பெரிசியரை குறித்தோ மற்ற எந்த ஜனங்களை குறித்தோ நீ கவலைப்படாதே. பலத்தினாலும் அல்ல பராக்கத்தினால ஆவியினாலே எருசலேமின் தேவாலயம் கட்டப்படும் என்று சொன்னவர் அந்த ஆவியினாலே ஆலயத்தை கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உன் பலவீனத்திலே என் கிருபை பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த கிருபை நம்முடைய கால்கள் வலிவி போகாதபடி அந்த அவருடைய கரம் நம்மை
தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில மல்லாக்க படுத்து தூங்குவதனால உங்களுக்கு அதிகாலை குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து தேவனை துதிக்காதபடி மல்லாக்கப்படுத்தி கொண்டு பெட்ஷீட்டை பொத்தி கொண்டு இருப்பதனாலே உங்களுக்கு கிருபை பெருகாது. உங்களுடைய வாழ்க்கையில பாசிட்டிவாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியாது. அதனாலே நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிகாலையிலே காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருப்பதனாலே அந்த புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும் போது, அதிகாலையில் கர்த்தர் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரே, அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் இருட்டோடு எழுந்து அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். புத்தியுள்ள ஸ்திரீ இருட்டோடு எழுந்து தன் காரியங்களை கவனிக்கிறாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. கிருபையை பெற்றுக் கொள்கின்ற பொழுது பாசிட்டிவாக உங்க வாழ்க்கை மாறும். நீங்க நெகட்டிவாக தோல்வியான வாழ்க்கையில நீங்க வாழ தேவையில்லை. ஹல்லேலூயா. அதனாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்றால் கிருபை நம்மை அளவில்லாமல் நடத்தும். கிருபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், தேவாலயமாக மாற்றி இருக்கிறார். அதனால் தான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 15 தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. ஸ்தோத்திரம். நீங்க காலையில் எழுந்து கர்த்தரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் செய்ய கிருபை பெருகுகிறதா. கிருபை பெருகின்ற பொழுது தேவனுடைய மகிமை, அந்த குளோரி, அந்த பிரசன்ஸ், அந்த அனாயிண்டிங் உங்களை அப்படியே நிரப்புகிறது. ஹல்லேலூயா. இதாங்க சீக்ரெட்டு. பவுல் சொல்கிறாரு, கிருபையை பெருங்கணுமா, ஸ்தோத்திர வாயில ஸ்தோத்திரம் பெருங்க பெருக பெருக தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொண்டு பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த மனிதனும் வர முடியாது. பிசாசோ அந்தகார வலிமையில உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் தேவ மகிமையில ஒரு உன்னத பலன் உண்டு. தேவ மகிமையிலே பிசாசுகள் அலறி அடித்து ஓடும். தேவ மகிமையிலே சத்துருவின் கட்டுக்கள் உடைக்கப்படும். தேவ மகிமை வருகிற போது யோர்தான் 2ஆக பிளக்கும். தேவ மகிமை உங்களோடு வருகின்ற பொழுது செங்கடல் 2ஆக பிளக்கும். தேவ மகிமை வருகின்ற பொழுது உங்களோடு வருகின்ற பொழுது எல்லா எரியோ கோட்டைகளும் என தகர்த்து இடிந்து விழும். ஹல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம கிருபையை பெருகிக் கொள்கிறோம் என்றால், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சொல்லுவாங்க இன்னைக்கு விளம்பரம் உலகத்தார், நீங்க பூஸ்டர் சாப்பிடுங்க, ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் என்று. ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லப்படுகிறது? பாசிட்டிவ் மைண்ட். நமக்கு ஸ்ட்ரென்த் எதனால கிடைக்கிறதா? ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற பொழுது. ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரு என்ன செய்தாரு? ஏன்னா பயந்தாங்கொல்லியா இருந்தாரு, ஏன்னா பூனையை போல இருந்தாரு. ஆனால் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது பாயும் புலியாக மாறினார். சீடர்கள் எல்லாம் பாயும் புலியாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்வது என்றால், அதாவது ஸ்தோத்திரம் நிறைவானது வருகின்ற பொழுது, நிறைவு வருகின்ற பொழுது குறைவு ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. தேவன் நிறைவானவர், சர்வ வல்லமையுள்ளவர், ஓவர்ஃப்ளோயிங். அவர் பார்த்தீங்கன்னாக்க அபண்டன்ட் பிளெஸிங் உள்ளவர். அவர் இடத்திலிருந்து அந்த கிருபை அவங்க மேல அப்படியே அளவில்லாமல் அந்த நிறைவு வருகின்ற பொழுது, நிறைவான ஆசீர்வாதம் வருகின்ற பொழுது, நிறைவான உங்களுக்கு அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகின்ற பொழுது, நிறைவான கிருபை வருகின்ற பொழுது, எல்லா குறைவுகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் நீங்கி கர்த்தர் உங்களை பலவானாய் எஸ்தராய், ஆண்டவர் ஒரு தெபோராளை போல, கர்த்தர் ஒரு தானியேலை போல, கர்த்தர் ஒரு சிம்சோனை போல, கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவு என்றால் என்ன? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவர் அப்படியே துதிப்புதான். ஹல்லேலூயா. 17 வயதிலே பாருங்க, ஒரு விக்கிர ஆராதனை குடும்பத்தில் பிறந்த நான், பெற்றோர்கள் முதியோர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட
அந்த விக்கிர ஆராதனை குடும்பத்திலே பிறந்த என்னை கர்த்தர் 17 வயதை சந்தித்தார். பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கை வாழ்வதாம், குடும்பங்களில் அநேக மரணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று திக்கு தெரியாதபடி இருந்த பொழுது தேவாலயத்தில் சென்று கர்த்தரை நான் முழங்கால் படிட்டு தேடின பொழுது மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்தின்படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நான் ஒருவனாய் சென்றேன், கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்புறம் என் முழு குடும்பத்தையும் வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் என் குடும்பத்தில் வந்தாங்க. கர்த்தர் இன்றைக்கு இளைப்பாறுதலை கொடுத்து 40 வருடங்களுக்கு மேலாக கர்த்தருடைய குடும்பமாய் தேவன் இயேசு என்ற ஒரு குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்த ஒரு குடும்பம் உண்டு, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பம் உண்டு. சாபங்களை முறித்தார், வியாதிகளை முறித்தார், நோய்கள் இல்லாதபடி மரணங்களை தடுத்தார். 10 பேர் இன்றைக்கு எங்கள் குடும்பத்திலே போதகர்களாக தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். அவர் செய்த நன்மைகளை, நன்றியை சொல்ல சொல்ல என்ன உண்டாகிறது? கிருபை பெறுகிறது. சொல்லி சொல்லி அவரை துதிக்கின்ற பொழுது கிருபை பெறுகிறது. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்கிறது, எங்களை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தர் எங்களை உற்சாகத்தினாலே, ஒவ்வொரு நாளும் புதிய பலனினாலே, புதிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் எங்களை நிரப்புகிறார். இந்த நாளிலும் சிங்கப்பூர் தேசத்திலே ஏழும் எழுப்புதல் திருச்சபையை ஸ்தாபித்து டெலிவிஷன் மூலியமாக உலகம் எங்கும் எங்களுடைய கர்த்தருடைய செய்திகளை, சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே, இன்றைக்கு கோடிக்கணக்கான நன்மைகளை என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கீங்கப்பா, சொன்னாலும் சொல்ல முடியலப்பா, இவ்வளவு நன்மைகளை என் வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவரை நினைத்து துதிக்க தோன்றுகிறது. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த கிருபை பெருகிறது. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டது அந்த தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதனால் தான் தினமும் அதிகாலையில் அவர் கிருபை புதிதாக இருப்பதினாலே நீங்க அவரை தேடுகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை பெருக செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரத்தினால் என்ன உண்டாகிறது? கிருபை பெருகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் சோர்வின்றி முன்னேறி செல்வதற்கு கிருபை நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்த தாழ்மையுள்ளவர்கள் இடத்திலே தங்கிடுதோ கிருபை, வாழ்நாள் எல்லாம் போதுமே, சுகத்தோடு பலத்தோடு வாழ. ஹல்லேலூயா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் ஆவிக்குரிய தகப்பனார் சாம் ஜெபத்துரை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நீங்க வாழ்நாள் உள்ள இந்த பூமியிலே வாழ்நாள் இருக்கிறவரை உங்களை தாழ்த்துங்க பிரதர். உங்களை தாழ்த்த கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நம்மிடத்துல பெருமை வந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நம்மிடத்துல கிருபை பெருகின்ற பொழுது பாசிட்டிவாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கிருபை பெருக கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தரை நல்லவர் என்று நீங்க சொல்ல என்ன உண்டாகிறது? உங்களையும் குடும்பத்தையும் சுற்றி தேவ மகிமை, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாருங்க. ஏன்னா நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாள்தோறும் நீங்க துதிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா.
மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்ல சொல்ல தேவனுடைய கிருபை பெறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு தேவனுடைய கிருபை பெறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அந்த கிருபையில நிலைத்திருக்கின்ற பொழுது கிருபையின் மூலமாய் நமக்கு வாழ்க்கையில பாசிட்டிவ் ஆன காரியங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் தேவ மகிமையின் மூலமாக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கின்ற பொழுது கிருபை பெருகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் மைண்ட் ஏன் போராடுகிறது என்றால் நம்முடைய அவிசுவாசத்தினால் தான் போராடுகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, சந்திர ரோகி வியாதி பிடித்திருந்த அந்த மகனை அவன் பாருங்க, அவனை கொடுமைப்படுத்தியது, தீயிலும் தண்ணீரில் விழுந்தான். அப்படிப்பட்ட அந்த பையனுடைய அந்த வியாதி பாருங்க, அந்த சீசர்களுக்கு அதை குறித்து அதிகமாக கவனம் செலுத்தினாங்க. அதனாலதான் அந்த வியாதி அவங்களால போக்க முடியல. ஐயோ, அவன்கிட்ட சந்திர ரோகி இருக்கு, தீயில விழுகிறது, என்ன தண்ணீரில் தள்ளுகிறது, ஏன்னா அதற்கு சீசர்கள் இடம் கொடுத்தனாலே ஒரு காரியத்தை குறித்து, ஏன்னா ஒரு நெகட்டிவான காரியத்தை குறித்து அதிகமாக நீங்க கவனம் செலுத்தினா அங்க கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது, உங்களுடைய விசுவாசம் தடுமாறும். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் காதுகளினால் கேட்கக்கூடிய வார்த்தை நம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. நீங்க விரும்புகிற பிரகாரமாக உங்க வாழ்க்கை இல்லையே, ஏன்னா அப்படின்னா நீங்க எதை கேட்டீங்க, எதை வாயில பேசுனீங்க, சற்று யோசித்து இப்பொழுது செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்ச நேரம் உங்களை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க, தற்பரிசோதனை பண்ணுங்க. எதை வாயில கேட்டேன், எதை என் வாயில சொன்னேன், அதுதான் விடிஞ்சிருக்கு, ரிசல்ட்டாக உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பையனுடைய அப்பா சொன்னதை அந்த சீசர்கள் கேட்டாங்க. கொடிய சந்திர ரோக வியாதி, தீயில தள்ளுகிறது, தண்ணீர்ல தள்ளுகிறது என்று அந்த நெகட்டிவான அந்த காரியங்களை பார்த்ததுனாலே சீசர்கள் என்ன செய்தாங்க, அந்த வியாதியை விரட்ட முடியல, அந்த பிசாசில விரட்டி அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அங்கே அற்புதம் நடைபெறவில்லை. மனிதனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனித வார்த்தையை தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய தோல்வியின் வார்த்தை, ஏனென்றால் மனிதனிடத்தில் உலக பிரகாரமான வார்த்தை தோல்வியின் வார்த்தையாக இருக்கிறது, நெகட்டிவான வார்த்தையாக இருக்கிறது. 4வது அதிகாரம் 4வது வசனத்திலும், லூக்கா 4வது அதிகாரம் 4வது வசனத்திலும், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான் என்றால் உயிர் மட்டும் கிடையாதுங்க, செல்வ செழிப்பு, சரீர ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பான், செழித்திருப்பான், சுகித்திருப்பான். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் வார்த்தை, குறைகளை நிறைவாக்கக்கூடிய வார்த்தை, ஒழுங்கின்மையை அது என்ன செய்யும், ஒழுங்குபடுத்தக்கூடிய வார்த்தை, வெறுமையை நிறைவாக்கக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை எடுத்து பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில கோணலானவைகளை செவையாய் மாற்றுங்க, குறைவாய் இருக்கிற நிறைவாய் மாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஒழுங்கின்மையாய் இருக்கிற வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும்னாக்க, அந்த வார்த்தை, கேட்கக்கூடிய வார்த்தை நெகட்டிவாக இருந்தா வாழ்க்கையிலும் வாயிலிருந்து வரக்கூடிய அப்படியாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால நீங்க கேட்டுவிட்டு அந்த நெகட்டிவான வார்த்தைக்கு அதிகமாய் டீட்டெயிலாக அதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க உங்க எண்ணங்களிலும் வாயிலும் நெகட்டிவான வார்த்தை, தோல்வியின் வார்த்தை வரக்கூடியதாக இருக்கும். அதனால் தான் வேதவசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் 8வது அதிகாரம் வசனம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த சத்தியத்தை கேட்கிறீர்களோ அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எந்த சத்தியத்தை கேட்கிறீங்களோ அந்த சத்தியம் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. விடுதலை ஆக வேண்டும் என்று
நான் விடுதலை ஆகணும் என்று சொல்லி ஸ்டிக்கரை மட்டும் நீங்க ஒட்டுனா போகாது. பைக்ல, கார்ல, வீட்டுல, வாசல்ல தேவனால் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று ஸ்டிக்கரை, நான் விடுதலை ஆகிவிட்டேன் என்று நீங்க என்ன ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டினா போகாது. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்தால் போகாது. சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் அப்பொழுதுதான் விடுதலையாக கொடுக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து ஸ்டோர் பண்ணுறீங்களோ, உள்ளத்துல ஸ்டோர் பண்றீங்களோ, தேவனுடைய வார்த்தை எவ்வளவாக கேட்க முடியுமோ. பைபிளை படிக்க தெரியாதவங்க இன்னைக்கு ஆடியோ பைபிள் இருக்கிறது, அதை உங்க செல்போன்ல போட்டு நீங்க ஆடியோ பைபிளை கேட்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு நாள் உங்களுக்காக பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் வேதத்தை வாசியுங்கள் சொல்லி ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு புத்தகமாக விழாவாரியாக உங்களுக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து இலகுவாக அதனுடைய சத்தியங்கள் என்ன என்பதை குறித்து புட்டு புட்டாக வைக்கிறாங்க. அதை நன்றாக நீங்க கவனிங்க. கவனிக்கின்ற பொழுது அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நிறைய மனிதர்கள் உலக வார்த்தையை கேட்கிறாங்க. டெலிவிஷன் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, தினசரி பத்திரிகை மூலமாக கேட்கிறாங்க. அது கேட்க கேட்க என்ன உண்டாகிறது? அங்க கொலை செய்தா, இங்க கொடுமை பண்ணாங்க, நெகட்டிவான வார்த்தை உள்ளே பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மனதுக்குள்ளே செல்லக்கூடியதா இருக்கிறது. அதை எப்படியா கண்டுபிடிக்க வேண்டும் பாருங்க. அருமையா இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஏன்னா அதை கண்டுபிடிப்பது நாளே என்ன உண்டாகிறது? உலக காரியங்களை கண்டுபிடிப்பதுனாலே உங்களுக்கு கடைசியில் மொத்தம் என்ன ரிசல்ட், கன்க்ளூஷன்? கவலை, சாரோ, துக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து மார்க் 4வது அதிகாரம் வசனம் 36 முதல் 41 என்ன சொன்னார்னா, இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு சீசர்களோடு படகில் பயணம் செய்கிறார், தூங்குகிறார். புரியுங்களா? மார்க் 4வது அதிகாரம் 38வது வசனத்திலே கப்பலின் பின்னணியில் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அங்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை அங்க உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இயேசு சீடர்களோடு படகிலே பயணம் செய்கிறார். படகின் கீழ்த்தட்டிலே இயேசு என்ன செய்றாரு? சுகமாக தூக்கி கொண்டிருக்கிறார். சீசர்கள் மேல்தட்டில் இருக்கிறாங்க. இந்த மார்க் 4வது அதிகாரம் 37 அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க என அங்க அலைகள், அந்த அலை மோதிக்கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அங்க அருமையாக பின்னணியில் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு படகுல இருக்கின்ற பொழுது அங்க நன்றாக கவனிக்கணும். என்ன செய்யறாரு? அவங்க கடல் அலைகள் படகு மேலே மோதிக்கொண்டு இருக்கிறது. இயேசு என்ன செய்யறாரு? நன்றாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க, இயேசு நான் விசுவாசியா மாறிட்டேன், நான் விசுவாசியா மாறின உடனே என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை வராதா, என்ன குழப்பம் வராதா, போராட்டம் வராதுன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த போட்ல இருக்கிறாரு. அந்த போட்டுக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. ஆனாலும் அலைகள் அந்த போட்ல மோதியது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டம் உங்க வாழ்க்கை படகு மோதத்தையும் உரசிப்பாக்கும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி செயல்படுறீங்க? போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை பரலோகம் உற்று பார்க்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உற்று பார்க்கிறார். யார் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு இருக்கிறவர் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. படகு பாருங்க, படகு மேலே அலை மோதிற்று. இயேசு கிறிஸ்து அந்த படகில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த படகில இருந்த இயேசு கிறிஸ்துனுடைய தூக்கத்தை அந்த அலை, அந்த படகில மோதிய அலை இயேசு கிறிஸ்துவை டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஹல்லேலூயா. படகின் மேல அலை மோதியது, தண்ணீர் வந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துனுடைய தூக்கத்தை அது கெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. சுழற்காற்று அடிக்கிறது. ஆனால் பாருங்க, இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறாரு. இந்த அலை என்ன செய்யும்? இப்ப நம்ம ஒரு ஆள் மயங்கி விழுந்திருக்கோம், இல்லை தூங்குறோம்னா அவர் என்ன செய்வோம்? எழுப்ப வேண்டும் என்றால் கையில சொம்பல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அந்த தண்ணி அவர் மூஞ்சில அப்படியே தெளிச்ச உடனே என்ன செஞ்சுவாரு? அவர் தூக்கம் தெளிஞ்சு, மயக்கம் தெளிந்து எழுந்து உட்கார்ந்துருவாரு. புரியுங்களா? ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது கடல் அலை என்ன செய்ய படகிலே போகிறது. ஆனால் கடல் அலை, இயேசு நன்றாக தூங்கிக் கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அலை இயேசுவை எழுப்பவில்லை. ஆனால் இயேசுவை எழுப்பது யாரு? சீசர்கள் தான் போய் அவர் எழுப்புனாங்க. சீசர்கள் தான் அவர் தூங்கி கொண்டிருக்கிற டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க என்ன சொல்றாங்க? மார்க் 4வது அதிகாரம் 38 அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. அவங்க இன்னொரு போட்லயும் இயேசு ஒரு போட்ல இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இயேசு அந்த போட்ல தான் இருக்கிறாரு. இவங்க செத்து போனா அவங்களும் என்ன இயேசு அவங்களோட அந்த கடல்ல மூழ்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்க பாருங்க, கவலை சீசர்களுக்கு என்ன கவலை? இதுதான் நெகட்டிவ் மைண்ட். ஹல்லேலூயா. நாங்க மடிந்து போறது உமக்கு கவலை இல்லையா? ஹல்லேலூயா. அங்கே அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், புரியுங்களா? இந்த கடலை உருவாக்கினவர், அலைகளை உருவாக்கினவர்,
தன்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு அந்த சீசர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம் அதான் அந்த கவலை. புரியுங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மை விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். தேவாலயமாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை படகுல அந்த போட்டில் தான் இயேசு இருக்கிறாரு. அவர் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறாரு. இவங்க கவலைப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் கவலை இயேசு கிறிஸ்துவனுடைய உங்க வாழ்க்கையில செயல்படக்கூடிய அந்த அற்புதத்தை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில மிரக்கல் நடக்க வேண்டுமா? உங்க கவலை தான் அந்த மிரக்கலை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை அந்த அலை எழுப்பவில்லை, இயேசுவை எழுப்பியது சீடர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க கவலைப்பட்டாங்க. அந்த தண்ணீர் இயேசுவின் மேல் விழவில்லை. ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. அவர்களை இயேசுவை அந்த அலை இயேசுவை எழுப்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. காரணம், இந்த சுழல் காற்றை, கடலை உண்டாக்கினவர், காற்றை உண்டாக்கினவர் அவர் என்ன செய்றாரு? அங்கே அருமையாக அவர் தூங்கிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராவது இந்த வேளையில் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய, உங்கள் மேல் மோதக்கூடிய அலைகள், புயல்களை இயேசு அமர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வேளையில செய்தி கேட்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க. பிதாவானவரே, உன் குமாரனை எனக்காக இந்த பூமியில அனுப்பியதுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க அறிக்கையிடுங்க. நீரே உலக இரட்சகர், என்னுடைய இரட்சகரை அறிக்கை செய்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறுங்க. உங்க வாழ்க்கை படகில இயேசு இருக்கிறார். உலகத்தினுடைய கடல் அலை மோதினாலும், உங்க போட்ல மோதினாலும், உங்களோடு உங்க வாழ்க்கை படகுல உங்களுக்குள் இயேசு இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க உள்ளத்தையும் இல்லத்தையும் சமாதானத்தால் நிரப்புகிறார். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் வாழ்க்கையிலே அந்த புயலை இயேசு என்ன செய்றாரு? எழுந்திருந்து அவர் என்ன செய்றாரு? அதை பார்த்து, கடலே இறையாது, காற்றே அமைதலாய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கடலையும் காற்றையும் பிரச்சனைகளையும் அமைதிப்படுத்தக்கூடிய இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் அமைதிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, மகனே மகளே, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கடலையும் காற்றையும் பிரச்சனையும் போராட்டங்களையும் நீ கட்டளையிடு. அமைதலாறு, இயேசுவின் நாமத்திலே கடலை அமைதலாயிரு, காற்றை அமைதலாயிரு, அப்பாலே போ சாத்தானே என்று கட்டளையிடுகின்ற பொழுது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த போராட்டத்தை பார்த்து நீங்க பேசுகின்ற பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் நீங்கி போகும். ஹல்லேலூயா. அதனால்தான் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, சிறு கட்டி வந்தா கூட ஐயோ இது பெரிய கேன்சராக மாறிடுமோ, சிறிய காய்ச்சல் வந்தா கூட ஐயோ இது பெரிய என்னமாயிரும், பெரிய விதப்பாடு, ஏன்னா வைரஸ் ஃபீவராக வந்து விடுமோ என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அதை குறித்து, பிரச்சனை குறித்து பேசக்கூடாது. ராத்திரி தூக்கம் இல்லைன்னா இது என்ன ஒரு பெரிய வியாதியா இருக்குமோ என்று நீங்க பேசக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளை நன்றாக படிக்கவில்லை என்றால் ஜெபிங்க, பிள்ளைக்காக நன்றாக ஜெபிங்க. பிள்ளை கீழ்ப்படியவென்றால் பிள்ளைக்காக ஜெபிங்க. நீ எங்க உருப்பட போற என்ற வாயிலிருந்து பேசுறாதீங்க. பிள்ளை குறித்து, என் பிள்ளைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற தூக்கத்தின் ஆவியை, சோம்பேறியின் ஆவியை, கீழ்ப்படியாமின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். என் பிள்ளைக்கு உற்சாகத்தின் ஆவியை, நன்றாக படிக்கக்கூடிய நாணத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன் என்று நீங்க கட்டளையிடுங்க. ஜெபிங்க, பிள்ளைக்காக நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படியாமின் ஆவியை நீங்க கட்டி ஜெபிக்கின்ற பொழுது அந்த காற்றும் அந்த அலையும் அமைதலாக மாறும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் சொன்னாரு, நான் செய்த காரியங்களை செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியம் செய்வான் என்று. அதனால சின்ன ஒரு வயிற்று வலியோ எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஐயோ இது பெரிய பிரச்சனையா இருக்கு, வியாதியில் முடிஞ்சு பேசவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்க, இயேசுவின் நாமத்தில் காய்ச்சலை வெளியேறிப்போ, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டியை மறைந்து போ, இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனையே வெளியேறு என்று நீங்க சொல்லுகிற போது இந்த பாசிட்டிவை நீங்க பேசுறீங்க. உங்கள் பிரச்சனை குறித்து நீங்க பேசல, நெகட்டிவ் குறித்து நீங்க பேசல. இப்ப நீங்க பாசிட்டிவ் குறித்து பேச பேச கவலை உங்களை விட்டு வெளியே வந்து விடும். ஹல்லேலூயா. அப்ப வெளியே வருகின்ற பொழுது என்ன செய்யறீங்கன்னாக்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு வெற்றியை ஜெயித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கவலை பத்தி பேசுங்கன்னா அந்த சாத்தானுடைய சங்கத்துக்கு ஆள் சேர்க்கிறீங்க, கூட்டத்தை சேர்க்கிறீங்க. கவலை பெருக பெருக அவன் என்ன செய்வான்? ஏன்னா அங்கே பல இடத்துக்கு மது குடிக்க கூப்பிடுவான், பப்பு கூப்பிடுவான், பல இடத்துல கூப்பிடுவான். ஹல்லேலூயா. அதனால இயேசு தெளிவாக சொன்னார். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 25-26 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டுவான், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களுக்கு செய்யக்கூடாது இருக்க
மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை என்றாலும் என் சாலமோன் முதலாய் தன் சர்வ வல்லமையிலும் அவைகள் ஒன்றைப் போலாகிலும் உடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனால நீங்கள் ஒரு முளத்தை கூட என்ன செய்ய முடியாது, விரல்லையோ சரீரத்தில் கூட்ட முடியாது. கவலை தோல்வியின் வியாதி, தோல்வியின் காரியம். கவலை நெகட்டிவ் பாருங்க, அது காரியம். அதை குறித்து நீங்கள் பண்ணாதீங்க. கர்த்தர் எவ்வளவாய் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார். அது உடுத்து வைக்க உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாசிட்டிவ் தாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. கவலையை விட்டு விடுங்க, நெகட்டிவ் எடுத்து விடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையின் மூலமாய், கிருபையின் மூலமாய், உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாய் இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. நல்லா பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய எண்ணங்களை கொடுங்க. மற்றும் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்வி எண்ணங்களை எடுத்து போடுங்க, கவலையை எடுத்து போடுங்க. வெற்றி ஜெயத்துக்குள் நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து தீங்குக்கு, வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு இவர்களின் பிள்ளைகளை பாதுகாத்து நன்றாக தேர்வு எழுதிய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்துவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.